அண்மை செய்தி சொத்து குவிப்பு வழக்குகளில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் மற்றும் அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கை தற்போது ஜூன் மாதத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்கி கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்குகள் அனைத்தும் ஜூன் மாதத்திற்கு தற்போது உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. விவரங்கள் என்ன? வணக்கம். சொத்து குவிப்பு வழக்குகளிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் KKS ராமச்சந்திரன் மற்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் விடுவிக்கப்பட்டிருந்தனர். இந்த தீர்ப்புகளை மறு ஆய்வு செய்யும் வகையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரிக்க எடுத்திருந்தார். இந்த வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு வாதங்கள் முடிவடைந்த நிலையில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையின் வாதத்திற்காக வழக்கு இன்றைய தினம் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. அதன்படி இந்த வழக்குகள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டு இருந்தது. அப்போது வழக்கின் விசாரணையை ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலம் சொத்து குவிப்பு வழக்குகளில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் KKS ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோரின் வழக்குகள் தாமாக முன்வந்து எடுத்த வழக்குகள் அனைத்துமே ஜூன் 7ஆம் தேதிக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வாதத்திற்காக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.